எல்லாம் வல்ல சர்க்குரு மூட்டை சுவாமி அவர்களின் திருப்பாத கமலங்களை பணிந்து இன்று மதுரை மாநகரில் கோலாகலமான திருவிழா மீனாட்சி திருக்கல்யாணம். தேவர்களும் மூவரும் இந்திராதி தேவர்களும் முனிவர்களும் சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் இன்று வந்து கூடி அந்த மீனாட்சி திருவிழாவை விண்ணிலிருந்து பார்த்து ஆசி செய்யும் நன்னாள். அந்த மீனாட்சி அம்மை சுந்தரேஸ்வரரை கரம் பற்றிய மணநாள். அந்த மணநாளில் நாம் மீனாட்சி அம்மன் திருவிளையாடலுக்கும் நமது சத்குருநாதர் மூட்டை சுவாமிக்கும் சம்பந்தத்தை பற்றி அவர் ஒரு முறை சொல்லிய அந்த செய்தி குறிப்பை நாம் வீடியோவாக தரலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் முழுமையாக அவர் சொன்ன அந்த செய்தி குறிப்பு என் ஞாபகத்துக்கு வரவில்லை. சரி, என்ன செய்வது? இப்பொழுது நாம் நமது சுவாமிகளை பற்றி வீடியோ ஒன்று தர வேண்டுமே, சரியாக செய்திகள் ஞாபகத்துக்கு வரவில்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டே காலையில் மீனாட்சி திருவிழாவை திருக்கல்யாணத்தை பார்த்துவிட்டு நம்மால் முடிந்த சேவைகளையும் செய்துவிட்டு எனது வியாபாரமும் பார்த்துவிட்டு, கண்டிப்பாக இது குறிப்பிட்டாக வேண்டும், எனது வியாபாரமும் பார்த்துவிட்டு, நான் வைரம் வெள்ளி தங்கம் வியாபாரம் பார்க்கக்கூடிய காரணத்தால் வியாபாரத்தையும் பார்த்துவிட்டு மதியம் ஒரு 3 மணிக்கு மேல் எனது வீட்டிற்கு திருக்கல்யாண சாப்பாடு எனது வீட்டில் சாப்பிட வந்தேன். சாப்பிட்டும் விட்டேன். பிறகு வியாபார சம்பந்தப்பட்ட கணக்குகளை எழுதி கொண்டு என்ன வீடியோ போடலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்த சமயத்தில் நமது சுவாமியின் உண்மையான ஒரு பக்தர், அதாவது உண்மையான பக்தர் என்று இங்கு சொல்வதற்கு உண்மையை தவிர இவர்கள் வேறு ஒன்றும் பேசுவதில்லை. திருச்சி ஜெயலட்சுமியும் அப்படித்தான். அதேபோல் கோயம்புத்தூரை சேர்ந்த திருமதி சுசிலா துரைராஜ் என்பவர்களும் அப்படித்தான். இவர்கள் இருவரும் எனக்கு நேரில் அறிமுகமே கிடையாது. நான் செல்போனில் தான் இவர்களை இதுவரை தொடர்பு கொண்டிருக்கிறேன். ஆனால் இவர்கள் உண்மையான பக்தர்கள் என்பதை நான் உடனே உணர்ந்து கொண்டேன். இவர்களிடம் சாமி அளவளாவி அன்பு மிக கொண்டு தாயன்போடு உள்ளன்போடு பேரன்போடு பழகுவதை புரிந்து கொண்டேன். அதாவது நாங்கள் எல்லாம் சாமி ஜீவனுடன் அந்த உடம்பில் நடமாடிக்கொண்டிருந்த பொழுது அவரோடு பழகினோம். அவர் இட்ட ஆணைகளை செய்தோம். அவர் இட்ட படிகளை தலைமேல் கொண்டு சிரம் வைத்து செய்தோம். பாம்பாடி சித்தர் சமாதி திருக்கோவிலை கட்டச் சொன்னார், கட்டினோம். பிறகு பல படிகளையும் சொன்னார். புத்தகங்கள் எழுதச் சொன்னார். 11 சித்தர் தாலாட்டு எழுதச் சொன்னார். மகாலட்சுமி அஷ்டோத்திரம் மொழிபெயர்க்க சொன்னார். இப்படி பலவாறான படிகளை செய்து கொண்டிருந்தோம். பிறகு தன்னை பற்றிய செய்திகளையும் வெளியிடலாமா, உங்களை பற்றிய செய்திகளையும் வெளியிடலாமா சாமி என்று கேட்டோம். அதற்கும் அவர் சிரித்துக் கொண்டே, ஆராய்ச்சி போதுமடா ஆராய்ச்சி, புத்தகம் பதிக்காதே, பிரசுரம் பண்ணாதே, விளம்பரம் செய்யாதே என்று மறுத்து கூறினார். ஆனால் அந்த மறுப்பையும் மீறி குருபக்தி காரணமாக அவரை பற்றிய செய்திகளையும் அவர் நடமாடிக்கொண்டிருந்த காலத்தே ஓம் கொல்லிகிரி சஞ்சாராய வித்மகே குண்டலினி சித்தாய தீமகி தன்னோ பாம்பாட்டி சித்த பிரச்சோதயாத் என்று பாம்பாட்டி சித்தருக்கு காயத்ரியும், அவரை பற்றிய காயத்ரி அதற்கு கீழ் எழுதும்போது பழனியிலே போகனாய் அமர்ந்து கொண்டு கலனிகளாம் சீராக்கி வளம் கொளிக்க 18 சித்தராய் உருவம் கொண்ட பைந்தமிழ் முருகன் ஆவன ஆடு பாம்பே என்று பாம்பாட்டி சித்தர் பாடலை போல் ஒரு பாடலையும், அவரை பற்றிய காயத்ரியை எழுதும்போது ஓம் போக வம்சாய வித்மகே கணக்கன்பட்டி சித்தாய தீமகி தன்னோ குரு மூட்டை சுவாமி பிரஜோதயாத் என்ற காயத்ரியும் அன்றே நாம் எழுதினோம். அன்று புத்தகமாக பிரசுரித்தோம். சாமியிடமும் படித்து காட்டினோம். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கும் காலகட்டத்தை தான் பிறகு சுவாமிகள் அவர்கள் 2014ஆம் ஆண்டு தன் ஜீவனை சிவமாக்கினார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் எல்லாம் சாமியோடு இத்தனை ஆண்டுகள் பழகியிருக்கிறோம். 24, 26, 30, 38 ஆண்டுகள் அடுக்கிக் கொண்டே போகிறார்கள். பழகி இருப்பதும் உண்மைதான். ஆனால் என்ன புரிந்து கொண்டோம் என்பது எங்களுக்கு சத்தியமாக இதுவரை தெரியவில்லை. சாமியை பற்றி புரிந்து கொண்டோமா,
சாமி எதற்காக இந்த அவதார நோக்கத்திற்குள் வந்திருக்கிறார் என்று தெரிந்து கொண்டோமா? உலகம் உய்யத்தான் வந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டோமோ இல்லை அறிந்து கொண்டிருக்கிறோமா என்று சந்தேகம். அவர் இந்த சமூகத்தை சீர்திருத்த எல்லா உயிர்களையும் ஓர் உயிராக பாதித்து பேரன்பு காட்ட தாயாகி தாயுமானவராகி சேயாகி சேயுமானவராகி குழந்தையாகி தந்தையாகி தகப்பனுக்கு உபதேசம் செய்த முருகனாகி சித்தனாகி பாம்பாட்டி சித்தனாகி மருதமலையில் தவம் இயற்றி அங்கு முருகனுக்கு பாதுகாவலனாய் இருப்பது போல் இருந்து பிறகு சங்கரன் பாதி அரிச்சங்கரன் பதியடைந்து சங்கரன் கோவிலில் ஜீவ சமாதி நிலை எய்துவதற்கு முன்னால் கோமதியம்மனை பிரதிஷ்டை செய்து பிறகு அந்த கன்னி மூலையிலே ஜீவசமாதியான நமது குருநாதராகிய அவரது குருநாதர் உருவத்தில் பாம்பாட்டி சித்தர் ஜீவசமாதி பீடத்தை எங்களை கொண்டு கட்ட வைத்து அதற்கு தலைமை ஏற்கக்கூடிய ஒரு நல்ல சாமியாராய் ஒருவரை, அதாவது நல்ல சாது ஒருவரை, சித்தராஜ சுவாமிகள் என்ற மலையாளத்துக்காரர் ஒருவரை எங்களுக்கு கொண்டு வந்து எங்களுக்கு தலைவனாக்கி பிறகு நாங்கள் அவரோடு பல்வேறு விதமான அன்பு சர்ச்சைகள் செய்து திருக்கோவில் திருப்பணிகள் மேற்கொண்டு காவல்துறையில் இருந்து சட்டத்துறை வரை சந்தித்து சிறைச்சாலை வரை சென்று என்னென்னமோ செய்து அந்த திருக்கோவில் பணிகளை கட்டி முடித்து, அதாவது ஏன் இந்த இடத்தில் நிப்பாட்டுகிறேன் என்றால் திருக்கோவிலில் கருவறையை கட்டும் பணி இன்னும் செய்யவில்லை. சுற்றி உள்ள இடங்களை பாதுகாத்தோம், பூஜை நடத்தினோம். பாம்பாட்டி மிருகசீர நட்சத்திர பூஜை, ஜென்ம நட்சத்திர பூஜை மிருகசீரிடம் என்பது, அதேபோல் மூட்டைசாமிக்கு புனர்பூச நட்சத்திர பூஜை, நமது பெரியசாமி என்று சொல்லக்கூடிய பாம்பாட்டி சித்தரின் பிரதான சீடர் ஓம் சிவப்பிரபாகர சித்தயோகி பரமஹம்சர் ஓமலூர் ஒச்சராவில் வாழ்பவர், அவருக்கான அந்த பூரட்டாதி பூஜை ஓமலூர் ஒச்சராவில் செய்தோம். அவருக்கான புத்தகங்கள், அவரை பற்றிய வரலாறுகள், பாம்பாட்டி சித்தரை பற்றிய வரலாறுகள், சத்குரு மூட்டைசாமியை பற்றிய வரலாறுகள் அனைத்தையும் எழுதி 18 சித்த தாலாட்டையும் எழுதி பல புத்தகங்களை வெளியிட்டு சங்கரன் கோவில் ஜோதிட மாநாடும் நடத்தி என்னென்னமோ பணிகளை எல்லாம் செய்தோம். ஆனால் இத்தனை ஆண்டுகள் பணி செய்யும் பொழுது எங்களுடன் உடனிருந்த எங்களுடைய சத்குருநாதர் எங்களுக்கு இப்பொழுது முழுமையாக வந்து எங்களுடன் அளவலாவுவது இல்லை. ஒருவேளை நாங்கள் ஏதும் தவறு செய்து கொண்டிருக்கிறோமா என்றும் தெரிய, எங்களுக்கு இந்த வியாபார நோக்கமே பெருநோக்கமாக இருந்ததா என்றும் தெரியவில்லை. ஆக மொத்தத்தில் இந்த வீடியோ இப்பொழுது செய்து கொண்டிருக்கும் பொழுது கூட எனது சகோதரியின் மகள் 2 முறை கூப்பிட்டு வீடியோ டிஸ்டர்பன்ஸ் ஆகித்தான் மீண்டும் நாங்கள் இதனை பதிவு செய்கிறோம். ஆக எங்களிடம் என்ன குறை இருக்கிறது, நாங்கள் சாமியை எந்த வகையில் புரிந்து கொண்டோம், எப்படித்தான் நாங்கள் சாமி மீது அன்பு கொண்டோம், இல்லை அன்பு கொண்டது போல் நடித்தோமா என்ற சந்தேகம் கூட இருக்கிறது. ஏனென்றால் நான் சாமியிடம் ஒவ்வொரு முறையும் திட்டுக்கள் தான் வாங்கியுள்ளேன், எந்த விதமான பாராட்டுக்களையும் வாங்கியது இல்லை. ஆனாலும் எங்களிடம் எந்த விதமான மனக்லேசமும் இல்லை. சாமி அருளாசி மற்றவர்களுக்கு கிடைக்கிறதே என்ற பொறாமையும் இல்லை. மற்றவர்கள் எல்லாம் பாக்கியம் செய்தவர்கள், அந்த பாக்கியம் செய்தவரோடு பழகும் பாக்கியத்தை அது சாமி அவர்கள் கொடுத்தார்களே என்று நாங்கள் பெருமிதமே படுகிறோம். அதுபோல் பெருமிதப்படுகின்ற ஒரு பக்தி தான் நமது கோவையைச் சேர்ந்த அந்த சுசிலா துரைராஜ். சுசிலா துரைராஜ் என்பவர் சாமியை உண்மையில் நேரில் பார்த்ததில்லையா. அவர் கடந்த ஒரு 2 வருடங்களுக்கு முன்பாகத்தான் சாமியை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார். அவருக்கு 2 பையன்கள், கணவர். அவர் ஏதோ ஒரு இரும்பு சில்வர் ஃபேக்டரியில் வேலை பார்க்கிறார் என்று என்னிடம் போனில் சொன்னார். அவர்கள் ஒரு முறை பழனிக்கு சாமியை பார்க்க வேண்டும் என்று கருதி கொண்டு குடும்பத்தோடு வந்திருக்கிறார்கள். அதற்கு முன்னால் மருதமலையில் அவர்கள் சாமி கும்பிட செல்லும் பொழுது அந்த படம் ஒன்று எடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பாம்பாட்டி சித்தர் படமாக அல்லது சிவபிரபாகத்தை படமாக எடுத்து, பாம்பாட்டி சித்தர் படமாகத்தான் இருக்கும், எடுக்கப்பட்டிருக்கிறது. கீழே கிடந்த அவரது பையனால் ஒரு பேப்பரில் அந்த படத்தை பார்த்து அந்த பையன் மிகவும் அழுதிருக்கிறார், உணர்ச்சி வசப்பட்டிருக்கிறார். இவர்களுக்கு ஒன்றுமே தெரியவில்லை, ஏன் இந்த பையன் இந்த படத்தை பார்த்து இவ்வளவு ஆச்சரியப்படுகிறார் என்று. பிறகு அவர்கள் ஊருக்கு வந்து வீட்டில் பையனை விட்டு பிறகு அந்த படத்தை பிரேம் செய்து வைத்திருக்கிறார்கள். இந்த சுசிலா துரைராஜ் அவர்கள் போகருடைய ஒரு மிகப்பெரிய பக்தை. போகருடைய தொடர்பு இருந்த காரணத்தால் தான் இவருக்கு சுவாமிகளுடைய தொடர்பு ஏற்பட்டது என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் சாமி அவர்கள் போகரை பெரியவர் என்றுதான் அழைப்பார், அது எங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட இந்த சுசிலா துரைராஜ் அவருடைய சத்குருநாதர் பாம்பாட்டி சித்தர்
பீடத்தையும் அதாவது தவம் செய்த இடமாகிய மருதமலையும் சென்று பார்த்து அங்கு அவரது பையனால் ஒரு படம் எடுக்கப்பட்டு அது பிரேம் போடப்பட்டு பூஜையும் செய்யப்படுகிறது. அந்த ஒரு சூழ்நிலையில் தான் அவர் சாமியை பற்றி கேள்விப்பட்டு அந்த பழனி வந்திருக்கிறார். பழனியிலே ஒரு ஓட்டலில் வயிற்றை பசிக்கிறது என்று சாப்பிடும் பொழுது 2 தோசைகளில் ஒரு தோசையை கூட பாதி பீத்து வைக்கவில்லை. அதற்குள் அவர்கள் சாமியை பசி ஆறிவிட்டதாம், சாமி பசி ஆற்றி விட்டார் போல். அதற்குள் அவர்கள் எழுந்திருத்து அந்த ஹோட்டலில் சப்ளை செய்யும் ஆளை பார்த்து இந்த அழுக்குமுட்டை சாமின்னு ஒருத்தருடைய சமாதி இருக்காமல் அது எங்க இருக்கு என்ன ஏதுன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் அவர் சொல்லியிருக்காரு, ஏமா இதுக்காண்டி சாப்பாட்டை பாதியில் வைக்கலாமா, அது தப்புப்பா, நீ சாப்பிட்டு இந்த கூட்டம் இருக்குன்னு சொல்லி வெளியே கூட்டு வந்து ஒரு பெரிய கூட்டத்தை காட்டி இந்த கூட்டங்குள்ள அங்க கணக்கம்பட்டி தான்ப்பா போகுது அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. இந்த கணக்கம்பட்டி தான் போகுதுன்னு சொன்ன கூட்டத்தோட இவங்க சேர்ந்திருக்காங்க. அப்ப சேர்ந்திருத்து அப்ப போய் சாமியை வந்து அந்த சமாதி பீடத்தில் பார்த்துருக்காங்க. அதன் பிறகு பல நிகழ்வுகள் இவங்களுக்கு நடந்திருக்குங்க. எனக்கு அவங்க போன்ல சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சாமி இதெல்லாம் நீங்க தான் உங்களை பெரிய ஆளுங்கிறாங்க சாமி, நான் உங்களை பார்த்ததில் வச்சதில்லை, இதெல்லாம் நான் எப்படி சாமி நம்புறது அப்படின்னு பல கேள்விகள் இவங்களுக்குள்ள வந்திருக்கும் போல. அப்ப சாமி இவங்க படுத்திருந்த கட்டில் அலாக்கா அப்படி தூக்கி கொண்டு போய் அந்த கணக்கம்பட்டியே சுத்தி காமிச்சிருக்காருங்க. இதெல்லாம் நம்ம தோட்டம் பாரு, நம்ம தோட்டத்தை பாரு சுசிலா, இதெல்லாம் நம்ம தோட்டம் அப்படின்னு இவங்க தோட்டத்துல இருந்து அவர் கட்டிலோட தூக்கிட்டு போய் காமிச்சிருக்காருங்க. அப்படிப்பட்ட பேரன்பு நமது சாமி அவர்கள் சுசிலாவில் செலுத்தி இருக்கிறார்கள். திருச்சி ஜெயலட்சுமியில் செலுத்தியது போல் அவரிடம் சத்தியம் இருக்கிறது என்று என்னிடம் சொன்னார். அதே போல் இவர்களிடம் சத்தியம் இருந்த காரணத்தால் சாமி அவர்கள் அந்த பேரன்பை செலுத்தி இருக்கிறார்கள். பிறகு ஒவ்வொரு முறையும் சுவாமிகள் அவர்கள் இவருக்கு பெரிய ஆச்சரியங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். அப்படி இவர் இருக்கும் பொழுது சுசிலா துரைராஜ் அவர்களும் அந்த ஜெயலட்சுமி அவர்களும் பழக்கம் போல் அவர்கள் ஜெயலட்சுமி அவர்கள் என்னை பற்றி எனது பதிவுகளை பற்றி போனில் கூற, பிறகு சுசிலா துரைராஜ் அவர்கள் நேற்று தான் என்னிடம் அறிமுகமானார். நேற்று அறிமுகமானவர் என்னை பற்றிய விவரங்கள் சாமியை பற்றிய விவரங்கள் அனைத்தையும் கேட்டறிந்தார். அவர் சாமியை பற்றி பார்த்த நான் சொன்ன அந்த விவரங்களையும் சொன்னார். சொல்லிவிட்டு சாமி அவசியம் நம்ம ஒரு நாள் சந்திக்கணும் சாமின்னு சொன்னாரு. சரிங்க சுசிலா சந்திப்போம், இப்ப மீனாட்சி திருவிழா நடந்துகிட்டு இருக்கு, எல்லாரும் பிஸியா இருக்கும், சந்திப்போம் சொல்லிட்டு நான் எப்பவும் போல வேலையை பார்க்க கிளம்பிட்டேங்க. இன்னைக்கு திருக்கல்யாணம் முடிஞ்சு, அதாவது இந்த திருக்கல்யாணம் சாமிக்கு பிடித்த இடம் தென்னாடு என்று சொல்லக்கூடிய மதுரை சாமிக்கு மிகவும் பிடித்த இடம். சாமியின் சமாதி அங்கு இருப்பது மட்டுமல்ல, அது மீனாட்சி பட்டினம் என்று சொல்லுவார், சங்கம் என்று என்னை அழைப்பார். அப்படிப்பட்ட அந்த மீனாட்சி பட்டினத்தில் சிவபெருமானாக சாமி இருந்தார் என்று நாங்கள் சொல்லி இருக்கிறோம். திருக்கல்யாணம் செய்தது சுந்தரேஸ்வரரா, நமது குருநாதரா, யார் என்று எங்களுக்கும் புரியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த திருக்கல்யாணத்தின் போது சுசிலா அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை சாமி கொடுத்திருக்கிறார். என்ன சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார் என்றால், இப்ப நீ வந்து தியானத்தில் நீ கேட்டிய சாமி ஒரு கேள்வி, அந்த சங்கத்தை பத்தி, மதுரை சங்கத்தை பத்தி, இது எதுக்கு சாமி, இது நமக்கு தேவையா இந்த ஆராய்ச்சி, அவனை பத்தி, அவனே ஒரு ஆராய்ச்சி சாமி, தங்கத்தோட வெள்ளி சேருமா சாமி அப்படின்னு சொன்னாங்களாம். அவங்களுக்கு பதட்டமாகி போச்சான். என்ன சாமி இப்படி சொல்றாரு இவரை பத்தி கேட்டா அப்படின்னு உடனே திருச்சி ஜெயலட்சுமிக்கு போன் பண்ணி, அக்கா நான் அவங்க சுந்தரசாமியை பத்தி சாமிகிட்ட கேட்டதுக்கு, சாமி அவனே ஒரு ஆராய்ச்சி சாமி, எதுக்கு சாமி இப்ப தேவையில்லாத இந்த கேள்வி, அவன் தங்கத்தோட வெள்ளி சேருமா சாமிங்கிறாரு, இதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு புரியலைன்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. இது சாமிகிட்ட சொன்னோம்னா அப்ப சுந்தரசாமிகிட்ட சொன்னா அவர் கோவிக்க போறாரோ, எனக்கு பயமா இருக்கு, எப்படி சொல்றதுல சொல்லாம இருக்க முடியாது என்னால அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு ஜெயலட்சுமி சொல்லியிருக்காங்க, நீங்க பயப்படாதீங்கக்கா, நீங்க சும்மா சாமிகிட்ட சொல்லுங்க, அவர் தப்பாலாம் நினைக்க மாட்டார்னு சொல்லி பிறகு என்னிடம் இப்பொழுது ஒரு 5 மணிக்கு தொடர்பு கொண்டார். தொடர்பு கொண்டு விஷயத்தை சொன்னார். நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். சுசிலா, கண்டிப்பாக நீங்கள் சாமியிடம் என்னை பற்றிய விவரங்கள் சாமியின் மூலமாக உங்களுக்கு தெரிய வரும் என்பது என்று இன்று காலையிலே நான் தெரிந்து கொண்டேன். நான் நேற்று இரவு படுக்கும் பொழுது எனது வீட்டில் கரண்ட் போனது, ஏசி ஆஃப் ஆகியது, அதிலே தெரிந்து கொண்டேன். பிறகு எப்படியும் சாமி என்னை பற்றி விவரம் உங்களிடம் சொல்லியிருப்பார் என்பதையும் புரிந்து கொண்டேன். ஆனால் என்ன சொல்லியிருப்பார் என்று நான் நினைத்தேன் என்றால், நான் வந்து ஒரு நாட்டுக்கோட்டை நகரத்தை செட்டியார், எங்களது பரம்பரை வியாபாரம், எங்களது முன்னோர், எங்களது குலஞானி பட்டினத்தார், எங்களது பரம்பரை வியாபாரம் நவரத்தினம் வைரங்கள் விற்பது, தங்கம் வெள்ளி செய்வதாகும். அந்த பரம்பரை வியாபார தொழிலைத்தான் இப்பொழுது நான் செய்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நான் தங்கம் வெள்ளி ஆர்டர் எடுத்து செய்து எல்லோருக்கும் கொடுக்கின்றேன். அதே போல் வைரம் நவரத்னங்கள் கொடுக்கின்றேன். இதை பற்றி கண்டிப்பாக சாமி பேசியிருப்பார் நினைத்தேன். அதே போல் தான் சாமி சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், சாமி அவனே ஒரு ஆராய்ச்சி, அவனை பத்தி ஏன் சாமி கேட்கிற,
தங்கத்தோட வெள்ளி சேருமா சாமின்னு இருக்காரு. அப்ப சுசிலா என்கிட்ட சொல்லும்போதுக்கு அர்த்தம் புரியல சாமின்னா, கரெக்டாக தான் சாமி சொல்லியிருக்காரு. சுசிலா, நான் பண்ற வியாபாரம் தங்கம் வெள்ளி வைரம் நவரத்னம். இப்ப தங்கத்தை வந்து ஒரு நகையா செய்யணும்னு நம்ம நினைச்சாதான், தங்கம் அதுக்கு ஒத்துழைச்சாதான் தங்கம் வெள்ளியோட காப்பரோட சேர்ந்து நகையா மாறும். பியூர் தங்கத்தை நகையா செய்ய முடியாது. அப்ப 92% 92 டச்சு அந்த என்ன சொல்லுவாங்க, அதுக்கு வந்து அந்த கேஜிய பியூர் தங்கத்தை அந்த ஹால்மார்க் முத்திரையோட மாத்துறது 92 டச்சு தங்கம், ஒரு 7 டச்சு வெள்ளி, ஒரு டச்சு காப்பர். இதுக்கு பேர் தான் அந்த ஹால்மார்க் முத்திரை. அப்ப நம்மளை வந்து காப்பர் தான் ஜாமி சொல்லுவாரு சுசிலா அப்படின்னு நான் நினைச்சேன். உங்கள்கிட்ட என்னைய வெள்ளினாவது சொல்லிட்டாரு. உண்மையிலே இன்னைக்கு ஒரு 12 வெள்ளி வளையல் செஞ்சு கொடுத்தேன், 32,000 பணம் வாங்கினேன். ஒருத்த பொண்ணுக்கு ஒரு வெள்ளி கொலுசு ஜோடி எடுத்து கொடுத்தேன், ஒரு வெட்டி ஜோடி எடுத்து கொடுத்தேன். அப்புறம் வீட்டுக்கு ஒரு குங்குமம் சிம்பிள் வாங்கினேன், ஒரு விளக்குக்கு தூண்டு குச்சி ஒன்று அந்த பொண்ணுக்கு ஒன்று வாங்கினேன். அப்புறம் வீட்டுக்கு வேல் ஒன்று வாங்கினேன், அது அந்த கடையில் மிஸ் ஆயிருச்சு, கேஎன்ஆர் கடையில் மிஸ் ஆயிருக்கு. அவங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்கேன், வாட்ஸ்அப் போட்டிருக்கேன். அதனால சாமி கரெக்டாக தான் என்னை பற்றி சொன்னார் சுசிலா. நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க, இதை விட மோசமாக சொன்னாலும் நான் கவலைப்பட மாட்டேன் சுசிலா. ஏன்னா நம்ம ஒன்றும் ரொம்ப ஒழுக்கமான ஆள்லாம் கிடையாது சுசிலா. மனிதனாகவே பிறந்து பல பிறவிகள் எடுத்து பல பாவங்கள் செய்து புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பறவையாய் பாம்பாகி செல்லாகிண்டை தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்று சொன்னது போல் எல்லா பிறப்பும் பிறந்து திரும்ப மனித பிறவியில பிறந்து அதுலேயும் நம்ம சத்குருநாதர் ஆதிபிரமமாகிய மூட்டசாமிக்கு நெருங்கிய ஆளா மாறி மூட்டசாமி வரலாறு எழுதக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் பெற்று, மூட்டசாமியை பத்தி யூடியூப்ல வீடியோ ஆடியோ போடக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் பெற்று, மூட்டசாமி மேல கவிதையெல்லாம் எழுதி நம்மளும் மூட்டசாமிக்கு கொஞ்சம் நெருக்கமான ஆள்னு காட்டிக்கிட்டு இருக்கும் போது, மூட்டசாமியே உங்கள்கிட்ட அந்த தியான நிலையில வந்து, சாமி அவன் ஆராய்ச்சி சாமி, எப்ப பார்த்தாலும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருப்ப, தங்கத்தோட எப்படி சாமி வெள்ளி சேரும்னா, தங்கங்கிறது சாமி பியூர் தங்கம், அவரு வெள்ளிங்கிறது அவர் நினைச்சாதான் என்னை அவரோட சேர்த்துக்கிட்டு நகையா பெண்கள் கழுத்துலையும் ஆண்கள் கழுத்துலையும் மிளிருவாரு, சாமிகள் கழுத்துலையும் சிலைகள் கழுத்துலையும் மிளிருவாரு. அதனால ரொம்ப சந்தோஷம் சுசிலா நீங்க சொன்னது. இன்னைக்கு வீடியோ போடுறதுக்கு ஒரு பதிவு இல்லையேன்னு வருத்தப்பட்டேன். அந்த பதிவு காண்டி இன்னைக்கு உங்கள்கிட்ட சாமி சொன்ன தகவலும் அந்த தகவலை நீங்கள் என்னிடம் சொல்லியிருந்தால் மிகப்பெரிய ஆச்சரியம் என்று சொல்லி அவர்கள் மனதையும் சாந்தப்படுத்தி நானும் சந்தோஷப்பட்டு இந்த வீடியோ பதிவை உங்களுக்காக தருகின்றேன். நன்றி, வணக்கம். சத்குரு வாழ்க.